சார், மாணவர்களின் கல்வி கடன் ரத்துன்னு அறிவிச்சிருக்காரு. இது வங்கிகளுக்கு சுமையா ஆகாதா? கண்டிப்பா இது வங்கிகள்ல மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுக்கறது பேங்குக்கு சுமை ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழக அரசே இந்த கடனை ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே ஒரு சிறந்த வாக்குறுதியாக தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, ஏழைகளின் கல்வி கனவாக போகிறது. இந்த இடத்துல அவர்களை படிக்க வைக்கிறதுக்கு தன் பெற்றோர்களால முடியாத சூழ்நிலைகளில் இந்த மாதிரி பேங்க்ல கடன் வாங்கி அவங்களை படிக்க வைக்கிறாங்க. சோ இதை இப்போ கவர்மெண்டே இந்த கடன்களை அடைக்கும். அப்ப அதாவது ஒரு கால் இபிஎஸ் ஓட அரசாங்கம் அமைந்தால் இந்த கடன் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம். இந்த கடனை அரசாங்கமே ஏத்துக்கும், பணத்தை பேங்க்குக்கு செலுத்திடுவோம் சொல்றாரு. வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் இதை பார்க்கணும். அதே நேரத்துல தற்போதைய கடன் நிலுவை எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா 1,15,500 கோடி இப்ப கடனா இருக்கு. இதை தமிழக அரசு எப்படி கையாள போகுது என்பது $1 மில்லியன் கேள்விதான். ஆனா இபிஎஸ் அவர்கள் ஆணித்தரமாக சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிதி நிலைமையை சீர் செய்வோம், அதே நேரத்தில் மத்திய அரசாங்க துணையோடு இந்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. இததான் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வரும்போது டபுள் இன்ஜின் அரசாங்கமாக செயல்படுவோம்னு சொன்னாரு. சோ இது நிச்சயமாக இந்த வாக்குறுதிகளை இபிஎஸ் அரசாங்கம் அமைந்தால் நிறைவேற்றுவார் என்று நாம் நம்புவோம்.